ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அதிமானுஷஸ்தவத்திலே சுவாமி கூரத்தாழ்வான் கண்ணன் வெண்ண திருடுவத கிம் துவம் விரஜேஷு நவநீத மொஹோ வியமுஷ்ணாஹா என்று சொல்றார். இதற்கு அர்த்தம், கண்ணா, உன்னையும் உன்னுடைய பரமபதத்தையும் நித்தியசூரிகளையும் சதா தர்சனம் பண்ணுவதும் ஸ்ரீதேவியோடு நீ இருக்கிறதையும் யோகிகள் உன்னை தேடவும்படி இருக்க ஆயர் வீடுகளெல்லாம் சென்று நீ வண்ண திருடி நிற்கிறாயே, இது என்ன ஆச்சரியம்! நவநீதமோகோ வியமுஷ்ணாகா, ஆச்சரியமா இருக்கே. தேவிமார்கள் நித்தியசூரிகள்லாமும் அத்தனை பேரும் சூழ்ந்திருக்கும்படியான பரமபதத்திலே நீ எழுந்தருளி இருக்க, அப்படிப்பட்ட தர்சனத்துக்காக யோகிகள்லாமும் காத்து கொண்டிருக்க, நீ ஆயர் வீடுகளில் வெண்ணெய் ஏன் திருடுகின்றாய் அப்படின்னு கேட்கிறார். பெரிய திருமொழி அதில் திருமங்கையாழ்வார் இன்னு ஆய்ச்சியரால் அளவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவனே என்று சொல்றார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அவன் மேன்மைய முன்னடியிலேயும் கிருஷ்ணாவதாரத்தில் அவனுடைய எளிமையையும் சொல்லி முடிக்கும் பொழுதோ வெண்ண களவினால் கட்டுண்டு கிடந்த சரித்திரத்தை தான் எடுக்கிறார் இங்கே திருமங்கையாழ்வார். அவனுடைய குணங்களை பரத்வம்னும் சௌலபியம்னும் 2 வகையாக பிரிக்கலாம்னு பூர்வர்கள் சொல்றார்கள். பரத்வம்னா மேன்மைன்னும் சௌலபியம்னா எளிமை. ஞானம், பலம், சக்தி, தேஜஸ் இதெல்லாம் மேன்மை குணங்கள். சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம் போன்றவையெல்லாம் எளிமையான குணங்கள். சிலர் மேன்மை குணங்கள், சிலர் எளிமை குணங்கள், சிலர் 2 குணங்களையும் கொண்டாடும்படி நாம் பார்க்கலாம். நம் போன்றவர்களுக்கெல்லாம் நம்முடைய அனிஷ்டத்தை அவன் நிவர்த்திக்க வேண்டும், இஷ்டத்தை நமக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த 2 குணங்களுமே நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் தேவைப்படுகின்றது. இப்படி பரம்பொருளான எம்பெருமானை களவு உண்டு கட்டுப்பட்டிருப்பதை நம்மாலே எண்ணி பார்க்க முடியுமான்னா எண்ணி பார்க்கவே முடியாது. வெண்ணக்களவு செய்து பிடிபடாமல் ஓடுவது, சில சமயம் பிடிபட்டு நிற்கிறது, இவையெல்லாம் அவனுடைய குணங்களை வெளிப்படுத்துவதற்காகத்தான். அதிலேயும் சௌலபிய குணங்களை வெளிப்படுத்துவதற்காகத்தான். அகப்படாமல் ஓடும்போது ததிபாண்டன் கதை போல சில அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அகப்பட்டு நிற்கும் போதும் சில அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவத்தில் ஒன்றுதான் இங்கே விஷயமான அனுபவமாக நாம் இன்று அனுபவிக்க இருக்கோம். கண்ணன் வெண்ண களவு செய்கிறான்னு அறிந்தாள் யசோத. பல இடங்களில், பல நிலைகளில், பல நேரங்களில் அதை செய்கின்றான் அப்படின்னு அவனை கட்டி போட பல கயிறுகளை அங்கங்கு ஒளித்து வைத்திருப்பாளாம். ஒளித்து வைத்த வெண்ணையை கண்டெடுக்க சக்தி படைத்தவனான அவன் வல்லவன். அதனாலே ஒளித்து வைத்த கயிறுகளையும் கண்டெடுத்து அதையெல்லாம் சின்ன சின்னதாக அறுத்து வைத்திருப்பானாம். பிடிபட்ட கண்ணனை கட்டி போடும் யசோதை கயிற்றை தேடும்போது அதெல்லாம் அருந்து கிடக்கிறதே அப்படிங்கிறதுனால ஒரு கையால் அவனை பற்றி கொண்டு ஒரு கையால் அவற்றை முடிச்சு போடுவாளாம். அதனால் பல கண்களை உடைய கயிறு அப்படின்னு ஆனதுனாலே கண்ணித்தாம்பு அப்படின்னு ஆனது. கண்ணினுன் சிறு தாம்பு அப்படின்னு சொல்கிறாரே, கண்ணித்தாம்பு இதனாலே ஆனது. வாத்சல்யத்தால் யசோதை அவனுடைய உடல்ல அழிந்து இருக்கும்படிக்கு மெல்லிய கயிற்றை கொண்டு கற்றாளாம். அதுதான் கண்ணினுன் தாம்புன்னு சொல்றார். பல முடிச்சுகளை போட்டதனாலே கண்ணித்தாம்பு, மெல்லிய கயிற்றாய் ஆனதனாலே கண்ணினுன் தாம்பு ஆயிற்று. சரி, முடிச்சா அவள் கயிற்றை வளர்க்க அவனுடைய திருமேனி அதற்கு போராமலேயே அவன் வளரும்படிக்கு செய்வானாம். திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசை ஆழ்வார் சொல்றார், பெருக்குவாரை இன்னியே பெருக்கமெய்து பெத்தியோய் சுருக்குவாரை இன்னியே சுருங்கினாய் என்று காட்டுறார். எம்பெருமானுடைய அடியானான சிறிய திருவடியும் இதை காட்டியிருக்கார். ஆனால் அவன் செயல் காரணமாக ஏற்பட்டது. எம்பெருமானோ காரணமின்றி சுருங்கவும் காரணமின்றி பெருக்கவும் வல்லவன்னு ஆழ்வார் சொல்றார். ஒரு கர்மத்தாலோ காலத்தாலோ இல்லை மற்றொரு கர்த்தாவாலேயோ இல்லாமல் அருளாலேயே பெருக்கவும் சுருக்கும்படியான சக்தி படைத்தவனா இருக்கானாம்.
அதுதான் அவனுக்கு ஸ்வபாவம், இயல்பா இருக்கு. இந்த சகஸ்ரநாமத்திலே சதைக்க ரூபாய என்கின்ற நாமத்தாலே தெரிந்து கொள்ளலாம். அனைத்தையும் தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய சக்தி உடையவன் அப்படின்னு ஆறது. ஆக அவனை கட்ட எத்தனை பெரிய கயிறு ஆண்டாலும் போராது என்பதனால்தான் கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிறது ஆனது. சரி, இப்படி கைத்துக்கு போதாமல் தன்னுடைய திருமேனியை அவன் வளர்ப்பதுங்கிறது ஒரு மாயம். ஆனால் இது சிறு மாயமா? சரி, இவனை விட்டு விடுவோம் அப்படின்னு யசோதை நினைக்கிறாள். கட்டுண்டு கிடந்தான் அப்படிங்கிற திருக்குணத்தை வெளியிடவே வந்தோம். அதனால ஒரு சுத்துக்கு கூட போராத கயிற்றை பல சுத்துக்கு போகும்படிக்கு அவன் செய்தானாம். இதுல என்ன பெரிய மாயம்னா, மதுரகவி ஆழ்வார் சொல்றார், கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்கிறார். சம்சாரத்துல அத்தனை பேரையும் கட்டி போடவும் விடுவிக்கவும் வல்லவனான எம்பெருமான். சம்சார பந்தஸ்திதி மோக்ஷஹேதுஹு அப்படின்னு சொல்லும்படியா, கர்மம் அப்படிங்கிற கட்டிலிருந்து நம்மை அவிழ்க்கக்கூடிய சக்தி படைத்தவன். ஆனால் ஒரு சாமானிய கயிற்றினுடைய கட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாதபடிக்கு நின்று கொண்டிருக்கானே, எதையுமே செய்ய வல்ல சர்வசக்தன் இப்போ அசக்தனா இருக்கானே அப்படின்னா, மறுபடியும் கூறத்தாழ்வார் அதிமானுஷ ஸ்தவத்தில் சொல்றார், நாலம் பபூவித பத ஸ்தலதனாய தஸ்ய, ஒருவராலேயும் அறியப்படாத சுவாமி அவன். சம்சார பந்தத்தை அழிக்க வல்லவன். ஒரு கயிற்றுனால இப்ப கட்டுண்டு அதை அவிழ்க்க அசக்தனானான் அப்படின்னு சொல்றதுன்னா இது என்ன ஆச்சரியம்! ஒத்தராலேயும் அறியவோ ஒத்தராலேய பிடிக்கவோ முடியாதபடியான வஸ்து இங்கு பிறப்பதே பெரிய சௌலபியம். அதிலேயும் பிடிபட்டு தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் நிற்கிறானே, அதுதான் சௌலபியத்தினுடைய எல்லை நிலமாகும் அப்படிங்கிறார். சரி, இந்த பிடிப்பட்ட அந்த பரம்பொருளை யசோதை என்ன பண்ணாள்னா உரலோட கட்டி போட்டாள். அதை அவன் சுலபமாக அறுத்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் கட்டிய யசோதை முடிந்தால் அவிழ்த்துக்கொள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன்னை அசக்தனாக ஆக்கி கொண்டு விட்டானே அப்படின்னா, தன் அடியார் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு ஆறது. ஆகிய கட்டியவள் அப்படிங்கிறது அவள் கிடையாது, கட்ட பண்ணியவன் அவன். கூறத்தாழ்வான் பிரேமை என்னும் பந்தத்தினால் கட்டினாள் அப்படின்னு காட்டுறார். பிரேம்நாத தாம அப்படின்னு, பிரேமைங்கிற கட்டினாலே அத்தனை பேரும் கட்டிவிட முடியுமே. அப்படி அகப்பட்டு கட்டுப்பட்டவன் அழுதான். அழுததன்றி தொழுதானாம் அப்படின்னு குலசேகர பெருமாள் சொல்றார். தொழுகை அப்படிங்கிறது தன்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு செய்யக்கூடிய செயல்னா அஞ்சலி பண்றது. தன்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு மலை போல குற்றம் செய்தவர்கள் கூட தன்னிடத்துல ஒரு அஞ்சலி பண்ணி பலம் பெறுவது அப்படிங்கிறத தானும் அறிய செய்தான் அவன். குன்றணைய குத்தம் செய்யினும் குணம் கொள்ளும் இன்னு முதலாக என்னெஞ்சேன்னு பொய்கை ஆழ்வாரும் காட்டுறார். இந்த தொழுகையை வர்ணனை செய்த குலசேகர ஆழ்வார் சொல்லுக்கு என்ன சொல்றது? முழுதும் வெண்ணையளைந்து தொட்டு உண்ணும் முகிழிளஞ்சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாள். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவனுடைய அழுகை, தயிர் தோய்ந்த வாய், அஞ்சி நோக்குகின்றானாம், அந்த நோக்கு அப்படியே வாய் நெளிப்பு, தொழுகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது தொல்லை இன்பத்தின் இறுதிக்கே சென்று விட்டாள் யசோதைன்னு. அப்படி உலகமெல்லாம் உண்டு உமிழ்ந்து அளந்து கிடந்தவன் தன் மகனாய் வந்தான் அப்படிங்கிறது இல்லாமல் இப்படி தொழவும் செய்தானே அப்படின்னு மோட்சத்தின் எல்லையையே கண்டாளாம் யசோதை அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆக அவனுடைய மேன்மையை கூட எல்லை காணலாம், அவனுடைய எளிமையை எல்லை காண முடியாது என்று தான் ஆழ்வார்கள் சொல்றார். அதனால தான் எத்திரம் எத்திரம் எத்திரம்னா இது என்ன இயல்பு, இப்படிப்பட்ட ஒரு இயல்பா, இப்படிப்பட்ட ஒரு குணமான்னு சொல்லி வியக்கிறாராம். அப்படி வியந்த ஆழ்வார் 6 மாசம் மோகித்து கிடந்ததுல என்ன ஆச்சரியம்னு நமக்கு இங்கே பூர்வர்கள் சொல்றார்கள். எம்பெருமான் இப்படி செய்தானே, இப்படி ஒரு இயல்பான்னு சொன்னது ஆழ்வார் மோகித்து கிடந்தது ஒரு ஆச்சரியமா அப்படின்னு எத்திரம் எத்திரம் இது என்ன இயல்புன்னு கொண்டாடுறது ஒரு ஆச்சரியம் அல்ல அப்படின்னு சொல்றார்கள் பூர்வர்கள். அனுபவமே அனுபவம்தான், அருமையான அனுபவம். தொடர்ந்து இதுபோல அனுபவங்களை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.